வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியோட ஒன்லைனர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஆல்ரெடி 6th and 7th மூணு டேர்மில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன், ரொம்ப முக்கியமான லெசன். கண்டிப்பாக இந்த மாநில அரசு சார்ந்த கேள்விகள் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ மாநில அரசாக இருக்கட்டும் சரி, மத்திய அரசாக இருக்கட்டும் சரி, அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து இதில் பேசிக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே இப்போ 8th சரி, 9th சரி, 10th சரி, மூணுலையுமே வந்து உங்களுக்கு மாநில அரசு சட்டமன்றம் சார்ந்த லெசன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பாலிட்டி ஒன்லைனர் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறோம், மாநில அரசோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து குறிப்பிடுது. மாநில அரசின் தலைவர் அப்படிங்கிறத யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். நம்ம முதலமைச்சர் நினைப்போம், கிடையாது. ஸோ ஆளுநர் அவர்கள் தான் வந்து மாநில அரசின் தலைவராக இருப்பார். ஸோ இவர் ஆளுநரை யார் நியமிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ நம்மளுடைய பிரசிடென்ட் தான் வந்து ஆளுநரை நியமிப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட நிர்வாக தலைவராக இருப்பார். தலைவர்னு சொல்கிறோம், நிர்வாக தலைவராக இருப்பார். இவரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். இப்போ இந்த மாநில அரசாங்கம் இருக்காங்க, அதாவது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஆளுநரை பதவியிலிருந்து யாரால நீக்க இயலாதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டால். ஏன்னா ஸ்டேட்டில் தான் அவர் ஆளுநராக இருந்தாலுமே அந்த அதிகாரம் கிடையாது. அடுத்து, மாநில அரசாங்கத்தோட எல்லா நிர்வாக செயல்களிலுமே ஆளுநரோட பேரில் தான் வந்து நடக்கும். ஏன்னா நிர்வாக தலைவர் இல்லையா? ஸோ அப்போ நிர்வாக செயல்கள் எல்லாமே ஆளுநரோட பேரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஆளுநரோட அறிக்கையை வச்சு குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தலாம். பிரசிடென்ட்டோட ரூலை வந்து ஸ்டேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா ஆளுநர் வந்து இங்கே வந்து என்னது சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா அதன்படி பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 வந்து சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலங்களில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு. அடுத்து, மாநிலத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலுமே வேந்தராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். ஓகேவா? ஸோ துணைவேந்தர்களை நியமிப்பவரும் ஆளுநர் தான். பட் எல்லா யூனிவர்சிட்டியுமே, நம்ம ஸ்டேட்டோட யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வேந்தராக இருப்பவர் ஆளுநர். அடுத்து, மாநில சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கும் அதை ஒத்தி வைக்கிறதுக்கும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை கலைக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு. ஓகேவா? ஸோ சட்டமன்ற கூட்டம் கூட்டுறதுக்கு, இல்லை டேட்டு தள்ளி வைக்கிறதுக்கு, இல்லை அதை கூட்டாமே கலைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து நம்மளுடைய ஆளுநருக்கு இருக்கு. அடுத்து, ஆளுநர் வந்து சம்மதம் தெரிவிச்சாதான் பண மசோதாவை சட்டமன்றத்திலே கொண்டு வர முடியும். இது ஆளுநருக்கான சிறப்பு ஒரு அதிகாரம்னு சொல்லலாம். எந்த மசோதா அப்படின்னு கேட்டாங்கன்னா பண மசோதா. ஸோ ஆளுநரோட ஒப்புதலுக்கு பின்னாடி தான் பண மசோதா வந்து சட்டமன்றத்திலே கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றம் மற்றும் சட்டமன்றத்தின் இரு அவைகள் கூட்டத்தொடர் நடைபெறாத போது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார். ஸோ இப்போ வந்து நீங்கள் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறவே இல்லை அப்படிங்கிற போது ஆளுநர் வந்து என்ன பண்ணலாம், அவசர சட்டத்தை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை அவர்கள் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத போது நியமனம் செய்யும் அதிகாரம் கொண்டவர் ஆளுநர். ஸோ ஆளுநர் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியனை வந்து உறுப்பினராக கொண்டு வரலாம் சட்டமன்றத்துக்கு. இதுக்கு ஆளுநருக்கான சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு. அடுத்து, மாநில சட்ட மேலவைக்கு வந்து அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் இந்த துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்ல 1/4 அப்படிங்கிற அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஆளுநர் வந்து நியமிக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் இந்த மாதிரியான கேட்டகரியிலேருந்து செலக்ட் பண்ணுவாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஆளுநருக்கு வந்து 1/4 அளவிற்கு அந்த பிரதிநிதிகளை வந்து நியமனம் செய்யலாம் சட்ட மேலவைக்கு. அடுத்து, மாநில அரசாங்கத்தோட ஆண்டு நிதிநிலை அறிக்கை இருக்கு இல்லையா, ஃபினான்ஸ் பட்ஜெட். ஸோ இது வந்து ஆளுநரோட ஒப்புதலுக்கு பின்னாடி தான் சட்டமன்றத்துக்கே சமர்ப்பிக்கப்படும். ஸோ ஆளுநர் வந்து அதை சைன் பண்ணி அனுப்பணும். நிதிநிலை அறிக்கை அனுப்பிச்சாதான் அதை வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். எது? நிதிநிலை அறிக்கை. அதே மாதிரி பண மசோதா, சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கணும். ஸோ இவங்க பண மசோதா அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டு ஆளுநரோட ஒப்புதலுக்கு அனுப்பிச்சு அவர் ஓகே சொன்னால் மட்டும்தான் சட்டமன்றத்தில் அவங்க நிறைவேற்ற முடியும்.
அடுத்து மாநில அரசோட எதிர்பாராத செலவின நிதி ஆளுநரோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் மத்திய மாநில அரசு ஆகியவற்றுக்கு இடையான உறவுகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு வந்து ஆளுநர். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர் ஆளுநர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆளுநருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இது புக்கில் கொடுத்து அதே மாதிரி முதலமைச்சர் ஆளுநருக்கு அடுத்ததாக வந்து அமைச்சரவை தலைவராக இருக்கிறவர் வந்து முதலமைச்சர். ஸோ அவரை பற்றினது பார்க்கலாம். சட்டமன்றத்தில் எந்த கட்சி பெரும்பான்மை பலம் பெறுதோ அந்த கட்சியோட தலைவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சராக பதவியில் நீடிப்பாங்க. ஸோ அப்போ பெரும்பான்மையை அவங்க நிரூபிக்கணும். முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகிறது. அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லாருமே பதவி விலகிறதா அர்த்தம். முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது உறுப்பினராக இல்லாவிட்டார் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள அவர் என்ன பண்ணணும், சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அடுத்து முதலமைச்சர் வந்து மாநிலத்தோட தலைமை நிர்வாக தலைவர் அப்படிங்கிறது ஆளுநர்னு பார்த்தோம். தலைமை நிர்வாகியே வந்து முதலமைச்சர் தான். ஓகேவா? ஸோ முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையோட ஆலோசனையின்படி ஆளுநர் தான் என்ன பண்றாரு, உயர் அதிகாரிகளை நியமிக்கிறாரு. அதாவது முதலமைச்சரும் சிஎம்மும் அந்த மினிஸ்டர்ஸும் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஆளுநர் என்ன பண்ண முடியும், ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே நியமிக்க முடியும். அடுத்து மாநில சட்டமன்றம். இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் 1 அல்லது 2 அவைகளையும் கொண்டிருக்கும். ஒரு சில சட்டமன்றம் வந்து 2 அவைகளில் வச்சிருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரே ஒரு அவை தான் இருக்கு, கீழவை மட்டும்தான் இருக்கு, மேலவை கிடையாது. பட் சில மாநிலங்களில் வந்து மேலவையும் இருக்கும் கீழவையும் இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. மேலவைங்கிறது சட்டமன்ற மேலவைன்னு சொல்றோம், கீழவையை வந்து சட்டமன்ற பேரவைன்னு சொல்றோம். அடுத்து ஒரு மாநிலத்தோட சட்டமன்ற மேலவையில மொத்தம் 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையில 1/3 ஒரு பங்குக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும்னு அரசியலமைப்பு சட்டமே இருக்கு. ஓகேவா? ஸோ சட்டமன்ற மேலவையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை. அடுத்து மேலவையில் பார்க்கும்போது 3/4 ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ இந்த மேலவையில் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு மேலவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை செலக்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3/4 ஒரு பங்கு உறுப்பினர்களை வந்து பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3/4 ஒரு பங்கு உறுப்பினர்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 12/4 ஒரு பங்கு உறுப்பினர்கள் கண்டிப்பா பட்டதாரிகளால தேர்ந்தெடுக்கப்படணும். அதே மாதிரி 12/4 ஒரு பங்கு உறுப்பினர்கள் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி, பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்புறம் 6/4 ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த மேலவைக்கான உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அப்புறம் வந்து மாநில ஆளுநர் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து தான் மேலவை உறுப்பினர்களுக்கு பதவி கொடுக்குறாங்க. சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது ஒரு நிலையான அவைன்னு சொல்றாங்க. இதோட உறுப்பினர்கள் வந்து 3/4 ஒரு பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரிட்டையர் ஆவாங்களாம். ஸோ இந்த உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் கேட்டாங்கன்னா 6 ஆண்டுகள். அப்புறம் வந்து யார் வந்து இந்த மேலவை அவை தலைவராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலர். ஓகேவா? அப்புறம் அவைத்தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் அவை நடத்துவார். ஸோ இதெல்லாம் வந்து மேலவை பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து மாநில அரசாங்கத்தோட சட்டங்களை உருவாக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள். நம்ம எம்எல்ஏன்னு சொல்லி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் மாநில அரசாங்கத்தோட சட்டங்களை உருவாக்குறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா எவ்வளோ மக்கள் தொகை கொண்டிருக்கணும் அப்படின்னா 1 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் இருந்தாதான் அது ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியுமே 1 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கணும். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க இல்லையா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அவங்களோட ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 ஏஜ் லிமிட் வந்து 25 வயசு நிரம்பியராக இருக்கணும். ஒருவர் ஒரே சமயத்தில் 1க்கும் மேற்பட்ட தொகுதியில போட்டியிடலாம். இப்ப ரீசெண்டா டிவிக்கில பார்த்தோம்னா விஜய் வந்து 2 தொகுதியில போட்டிட்டு இருப்பாரு. ஓகேவா? ஸோ அது மாதிரி பெரம்பலூர்லையும் திருச்சிலையும் போட்டிட்டு இருப்பாங்க. அது மாதிரி
சட்டமன்ற தேர்தலில் ஒரே சமயத்தில் 2 தொகுதியில் கூட போட்டியிடலாம். அடுத்து எந்த கட்சியும் சாராத ஒருவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அவரை என்ன சொல்றாங்கன்னா சுயேட்சை வேட்பாளர். இப்போ வந்து சுயேட்சையா நிற்பாங்க, தனியா நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை அப்படின்னு, அந்த மாதிரியும் நிற்கலாம். அவங்களுக்கு பேர் வந்து சுயேட்சை வேட்பாளர். இப்போ அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் இருத்தல் கூடாது. ஓகேவா? ஸோ அதிகமாக வந்து 500க்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, 60க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு மாநில சட்டமன்றத்தில். சட்டமன்ற கூட்டத்திற்கு யார் தலைமை வைப்பார்னா அவர் தான் சபாநாயகர். இந்த சபாநாயகரை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ சபாநாயகர் இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக துணை சபாநாயகர் தான் அந்த அவையை வந்து சட்டமன்ற கூட்டத்தை நடத்துவார். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு பார்த்தோம். 2, 3, 4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 3, 4 அடுத்தடுத்த நம்பரு. ஸோ 234 சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு. இதில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அதாவது எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சி கண்டிப்பாக 118 தொகுதியே பெற்றிருந்தாதான் அவங்களால ஆளும் கட்சியாக வந்து உட்கார முடியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா பெரும்பான்மை ஆகிறதுக்கு 118 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கணும். இந்த வெற்றி பெற்ற அந்த கட்சியோட தலைவரை வந்து ஆளுநர் தான் ஆட்சி அமைக்க அழைப்பார். நம்ம இதெல்லாம் வந்து ரீசெண்டாக நடந்த தேர்தலை வச்சு ஞாபகம் வச்சிருக்கலாம். அடுத்து தேர்தலில் பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சியை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆளும் கட்சி. ஓகேவா? ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆட்சி அமைப்பாங்க. சட்டமன்றம் வந்து எத்தனை முறை கூடும்னா 2 அல்லது 3 முறை வந்து வருஷத்துக்கு கூடும் சட்டமன்றம் வந்து கூடும். மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றத்தோட முக்கிய பணி. ஓகேவா? ஸோ மெயின் வேலை சட்டமன்றம் ஏன் கூடுது அப்படின்னா சட்டங்கள் இயற்றுவதற்காக. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து தான் அந்த சட்டங்களை இயற்றுவாங்க. இப்போ சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து சட்டத்தை இயற்றுவாங்கன்னா மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் என்னென்ன துறைகள் இருக்கோ அந்த துறைகள் சார்ந்த சட்டங்களை தான் வந்து இயற்றுவாங்க. ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு வந்து தகுதி இருக்கு. மத்திய பட்டியலை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. மாநில பட்டியல் பொதுப்பட்டியலில் என்னென்ன துறை இருக்கோ அது சார்ந்த சட்டங்கள் இயற்றினா போதும். அடுத்து இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் நெருக்கடி நிலை நடைமுறையில் இருக்கு அப்படின்னா சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது. ஏன்னா நெருக்கடி நிலைங்கிறப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பின சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டங்கள் எல்லாம் இயற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த அதிகாரம் கிடையாது. அடுத்து மாநில அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் பதில் அளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து மாநில சட்டமன்றமானது மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துகிறது. சட்டமன்றம் தான் மாநிலத்திற்கான நிதியை, அதாவது எந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யணும், எவ்வளோ செலவழிக்கணும், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் மாநில சட்டமன்றத்துக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க, மாநில நிதியை பயன்படுத்துறதுக்கு. அடுத்து அமைச்சரவையோட செயல்பாடுகளில் நம்பிக்கை ஏற்படாவிட்டால் மாநில சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அமைச்சரவை நீக்கம் செய்திடலாம். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவையை கலைக்க முடியும். ஓகேவா? அடுத்து நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ சட்டமன்றத்தில் மட்டும் கொண்டு வரப்படக்கூடிய மசோதா எதுன்னு பார்த்தீங்கன்னா நிதி மசோதா. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ விலக்கி கொள்ளவே முடியாது. ஸோ ஓகேவா? ஸோ சட்டமன்றம் அனுமதி அளிச்சா மட்டும்தான் மாநில அரசால வரியை பயன்படுத்த முடியும். ஓகேவா? அடுத்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கின்றனர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏஸ், அவங்க என்ன பண்ண முடியும், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மறைமுக தேர்தலில் பங்கேற்க முடியும். அரசியலமைப்பை திருத்தும் சில நேர்வுகளில் சட்டமன்றம் பங்கு வகிக்கிறது. அரசியலமைப்பு சட்டங்களையே திருத்துறதுல இந்த சட்டமன்றம் வந்து பங்கு பெறும் சொல்றாங்க. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்கின்றனர். இந்த உறுப்பினர்களுக்கான அதிகாரம் இது. அடுத்து இது வரைக்கும் என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இயர்ஸோட கொடுத்துருக்காங்க. சதி ஒழிப்பு சட்டம் 1829 கொண்டு வந்திருக்காங்க. 1829. 1929 ஒரு 100 ஆண்டுகள் கழிச்சு சாரதா சட்டம், அதாவது குழந்தை திருமண தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு.
அடுத்து விதவை மறுமண சட்டம் 1856. அதே மாதிரி 100 வருஷம் கழிச்சு 1956 வந்து இந்து வாரிசு உரிமை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க 1956. அதை என்ன பண்ணாங்கன்னா 1989 தமிழ்நாடு சட்ட திருத்தம் செஞ்சிருக்காங்க இந்த இந்து வாரிசு உரிமை சட்டம் அப்படிங்கிறத. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குறது 1956 கொண்டு வரப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டத்துல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட சட்ட முன்வரைவு வந்து 1889 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா இந்து வாரிசு உரிமை சட்டம்ங்கிறது 1956 கொண்டு வந்தாங்க. அதுல என்ன பண்ணாங்கன்னா சில சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து 1989 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம். அப்ப வந்து முதலமைச்சராக இருந்தவர் வந்து மு கருணாநிதி அவர்கள். அவர் தான் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு, சொத்துக்கள்ல பெண்களுக்கும் உரிமை உண்டுங்கிறத வந்து இந்த இந்து வாரிசு உரிமை சட்டத்துல திருத்தம் செய்யறாரு. அது எந்த வருஷம் அப்படின்னா 1989. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எந்த இயர்ல இருந்து எந்த இயருக்கு வந்து திருத்தம் செஞ்சாங்க, யார் திருத்தம் செஞ்சாங்க, என்னவா திருத்தம் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்றம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. அடுத்து மாநிலத்துல உயரிய நீதி அமைப்பு. ஸோ இப்போ ஆளுநர் பார்த்தோம், முதலமைச்சர் பார்த்தோம், அடுத்து நீதி அமைப்பு. ஸோ நீதிமன்றம் பத்தி பார்க்க போறோம். நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹை கோர்ட். உயர் நீதிமன்றம் தான் ஹையஸ்ட் கோர்ட் நம்ம மாநிலத்தை பொறுத்த அளவுக்கு. மாநிலத்திற்கு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும். சிலதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே உயர் நீதிமன்றத்தை 2 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவா கூட இருக்கும். ஓகேவா? அப்ப நம்மளோடது வந்து சென்னை ஹைகோர்ட் இருக்கு நம்மளோட மாநிலத்திற்கு. சில மாநிலங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்து ஆலோசித்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். ஸோ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து யாரு நியமனம் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸையும் அதே மாதிரி அந்த மாநிலத்தோட ஆளுநர் இருக்காங்களே அவங்களையும் கலந்து ஆலோசித்து தான் ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து நியமனம் செய்யறாங்க. இந்த உயர் நீதிமன்ற நீதிபதியோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 62 வயது வரைக்கும் பதவியில இருக்கலாம். அதே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட வயது வந்து 65. அடுத்து இவருக்கான அதிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கான அதிகாரம் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, தகுதி முறை வினவும் பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, கட்டளையிடும் நீதி பேராணை, ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணை. இந்த 5மே உயர் நீதிமன்றத்தினால பிறப்பிக்கப்படக்கூடிய நீதி பேராணைகள். அடுத்து இந்த உயர் நீதிமன்றம் அனைத்து சார்நிலை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை கண்காணிக்கும் அதிகாரம் கொண்டது. அது மட்டும் இல்லாம இது 11 நீதிமன்றங்களாக விளங்குது. அதாவது இதோட உயர் நீதிமன்றத்துல என்னென்ன நடைபெறுதோ அது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலதான் இது 11 நீதிமன்றமாக விளங்குது. அடுத்து மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்றோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, ட்ரிபுனல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நீதிபதிகளை வந்து ஆளுநர் நியமனம் செய்வார். ஓகேவா? ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மட்டும்தான் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்யறாரு. மாவட்ட அளவில் உள்ள ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே ஆளுநர் வந்து நியமனம் செய்யறாரு. அரசியலமைப்போட பாதுகாப்பு என்பது நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் புக்ல உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி தான் செயல்படுறாரு. அது மட்டும் இல்லாம மாநில அரசையும் கலந்து ஆலோசித்து தான் ஆளுநரை நியமனம் செய்வாங்க. பொதுவா ஒருவர் ஆளுநராக அவர் சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யாரை செலக்ட் பண்றாங்க அவங்க வந்து அந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? வேற ஏதாவது ஸ்டேட்ல தான் அவங்கள ஆளுநரை நியமிப்பாங்க. அடுத்து ஈரவை சட்டமன்றம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஈரவை சட்டமன்றங்கள் எங்கெங்க இருக்கு? நார்மலா நம்மளோட மாநிலத்துக்கு ஒரே ஒரு அவை தான் இருக்குன்னு பார்த்தோம். பட் சில மாநிலங்களுக்கு ஈரவை இருக்கு. அது எதுனா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகம், பீகார். சவுத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கேரளா மட்டும் கிடையாது, மற்ற 3மே வந்துருச்சு. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா வந்துருச்சு.
நார்த்தில் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார். ஓகேவா? ஸோ இந்த 6 மாநிலங்களுக்கும் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியம், நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து, இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்கள், நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, 6 மாநிலங்கள் மட்டும்தான் சட்டமன்ற மேலவை வந்து இருக்கு. ஸோ பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. அடுத்து, எப்படி வந்து மசோதாவை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து சட்டமா மாத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவு அல்லது மசோதாவை அறிமுகப்படுத்துவாங்க. அதுல இப்ப ஒரு மசோதா கொண்டு வராங்க, அதை பில்லுன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. பில் வந்து எப்படி ஆக்டா மாறுதுங்கிறதா இப்ப நம்ம பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதன் மீது என்னென்ன விவாதங்கள் இருக்கு, கருத்துக்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சட்டமன்றத்துல பேசுவாங்க. ஸோ சட்டமன்றத்துல விவாதங்கள் நடைபெறும். விவாதங்கள் நடைபெற்றதுக்கு அப்புறமா அந்த மசோதால திருத்தத்தை செய்வாங்க. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சேஞ்சஸ் பண்ணிட்டு மசோதாவிற்கு ஆதரவாக பாதிக்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்தால் அம்மசோதா நிறைவேறுகிறது. ஓகேவா? ஸோ அப்ப அந்த மசோதாவுக்கு ஓட் பண்ணுவாங்க. அதாவது யார் யார் அந்த மசோதாவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே, அவங்க தான் வந்து ஓட் பண்ணுவாங்க. அப்படி ஓட் பண்ணும்போது பாதிக்கும் மேல இருக்கக்கூடிய ஓட்டு விழுந்துச்சுன்னா அந்த மசோதாவை என்ன பண்ணலாம், சட்டமா மாத்தலாம். ஸோ அப்ப அந்த மசோதா வந்து நிறைவேறிடும். அதுக்கப்புறமா எங்க போகும், இப்ப மசோதா நிறைவேறிச்சு சட்டமன்றத்துல. இந்த மசோதாவை யாரோட ஒப்புதலுக்கு அனுப்புவாங்கன்னா ஆளுநரோட ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. அவர் ஃபைனலா இது ஓகே அப்படின்னு சொன்னாதான் அது சட்டமாகவே நம்ம அந்த மாநிலத்துல உருவாகும். அப்ப ஒரு மசோதா எப்படி வந்து சட்டமா மாறுது, ஃபைனலா யாருடைய அப்ரூவல் வேணும்னா ஆளுநரோட அப்ரூவல் வேணும். அடுத்து என்னென்ன திட்டங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்க சொல்லியிருப்பாங்க. மதிய உணவு திட்டம், சுயமரியாதை திருமண சட்டம், கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டம், சத்துணவு திட்டம், காணொலி காப்போம் திட்டம், விலையில்லா மிதிவண்டி திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அடுத்து, மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் நாடாளுமன்றம் பின்பற்றும் முறையை தான் பின்பற்றாங்க. பண மசோதாவா இருக்கட்டும் சரி, சாதாரண மசோதாவா இருக்கட்டும் சரி, அது எல்லாத்தையுமே எந்த முறையில பின்பற்றாங்கன்னா, எப்படி வந்து பார்லிமெண்ட்ல நடக்குதோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும், சட்டமன்றத்திலையும் நடக்கும். ஓகேவா? சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது. அதனாலதான் என்னவோ நம்ம தமிழ்நாட்டுல வெறும் சட்டமன்ற பேரவை மட்டும்தான் இருக்கும் என்னமோ. ஓகேவா? சட்டமன்ற மேலவையை விட இந்த பேரவைக்கு தான், அதாவது கீழவைக்கு தான் அதிக அதிகாரங்கள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நிறைய சட்டங்கள் கொடுத்திருக்காங்க. மாநிலங்களவை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்படுகிற ஒரு சட்ட முன்வரை, அதாவது மசோதா வந்து ஆளுநர் கையெழுத்திட்டாதான் சட்டமா மாறுது. இப்ப நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்ப அது ஆளுநர் சட்டமா மாறுறதுக்கு முன்னாடி அதுல என்ன பண்ணுவாங்க, அது குறித்த விவாதங்கள் நடக்கும். அதுல விவாதங்களின் விளைவா திருத்தங்கள் நடக்கும். திருத்தங்களுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க. பெரும்பான்மை உறுப்பினர்கள் வாக்களித்தால் அது சட்டமாக மாறுது. இதுதான் வந்து ஒரு மசோதா சட்டமா மாறுறதுக்கான விதிமுறைகள். அடுத்து, மக்களாட்சி முறை நடைமுறைப்படுத்தும் நாடுகளில் எந்த ஒரு சட்டமும் சட்டம் இயற்றும் அவைகளில் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது நடைமுறை. ஸோ இப்படிதான் பண்ண முடியும், மக்களாட்சி இல்லை. அடுத்து, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள் பயன்களை பெற முடியாத போது அதற்காக உரிய நீதிமன்றத்தில் வழக்கிட்டு தீர்வுகளை பெற முடியும். அந்த சட்டம் வந்து நமக்கு எந்த ஒரு பயனையும் தரல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட் மூலியமா போய் அதுக்கான தீர்வை நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்து, திட்டங்கள்ங்கிறது அவங்களோட அந்த அரசோட கொள்கையின்படி மக்களுக்கு குறிப்பிடப்படக்கூடிய திட்டங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து அந்த திட்டம் வந்து குறுகிய காலத்துல செயல்படுற மாதிரி இருக்கலாம், இல்லை நீண்ட கால திட்டங்களாக கூட இருக்கலாம். ஓகேவா? அப்போ திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு செலவாகும் இல்லையா, அது எல்லாமே வந்து நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட்ல வந்து குறிப்பிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமே ஸ்டார்டிங்ல இந்த திட்டத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுவாங்க. அடுத்து, ஆளும் அரசாங்கங்கள் அவ்வப்போது அமைச்சரவை தீர்மானங்கள் வாயிலாக புது புது திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்றன.
திட்டங்களின் பயன்களை பெறுவதற்கு உரிய துறை அலுவலகங்கள் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்குது. இதோட வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.